சிம்ம ராசி, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப சிலாருக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பா போற மாரி இருக்கும். சிலாருக்கு வந்து திருமண வாழ்க்கை பை மிஸ்டேக்ஸா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்கா இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா, இந்த சிம்ம ராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே வந்து ராகு, கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப ராகு, கேது அப்படின்னு வரும்போது ராசியிலே வந்து கேதுவும், ராசிக்கு 7ல உங்களோட திருமண வாழ்க்கையில வந்து ராகுவும் நிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு மொத்தம் 1½ வருஷம் வந்து பலன்களை நடத்துவாங்க. அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் எக்ஸாம்பிள் 2026வது வருஷம் 10வது மாசம் வரைக்கும் இவங்க வந்து உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியை வந்து வழி நடத்துவாங்க. இதனால சில குடும்பத்துல பிணி பிடை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு அதுல நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து 10வது மாசம் வரைக்கும் அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் நீங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்க பார்ட்னர் யாரா இருந்தாலும் உங்க ராசியை தவிர்த்து மீதி 11 ராசியாவே இருந்தாலும் கூட நமக்கு தான் டைம் சரியில்லை. யாருக்கு? சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே வந்து அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் நீங்க திருமண வாழ்க்கையில கவனம் செலுத்தணும். உங்க பார்ட்னரை தக்க வச்சுக்கோங்க. பார்ட்னர் சண்டை போடாதீங்க. அவங்கள வந்து கொஞ்சம் விட்டு பிடிங்க. ஒரே ஃபோர்ஸா பிடின்னு பிடிச்சிடாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவதற்குரிய விஷயத்தை இந்த ராகு பகவான், கேது பகவான் ஏற்படுத்திருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தான் வந்து ஸோ குடும்ப வாழ்க்கையில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு நிலைமை இருந்துட்டே இருக்கும். அதனால எப்பயுமே இந்த சிம்மராசிக்காரங்க அடுத்த வருஷம் 10வது மாசம் வரைக்கும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து உங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாவே வந்துரும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். இது எல்லாத்துக்குமே தான். எல்லாருமே கவனம் தேவை அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்ப இதுக்கெல்லாம் பரிகாரம் எதுவும் இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். பரிகாரம் அப்படின்னு வரும்போது வந்து, நம்ம கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுபோக கோயில் தான் போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ராகு கேதுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டு உங்க பேரு, ராசின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது வந்து வாரத்துல 1 நாள், இல்ல மாசத்துல 1 நாள், இல்ல 15 நாளுக்கு 1 நாள் எப்படினாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போகும்போது கொஞ்சம் சாந்தமான ஒரு நிலைமை, குடும்பத்துல ஒரு முன்னேற்றம். அதுக்குரிய விஷயத்த இவங்க ஏற்படுத்துவாங்க. சரிங்களா?